ராத்திரி பேஞ்ச மழை கம்மி, காற்று நம்ம அடிச்சு பிடிச்சி உருன்னு காற்று தான் வச்சு மழை கம்மி. இந்த வாழை மரம் மாட்டவே நிறையா மரம் இந்த காற்றுக்கு தேஞ்சு போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, பருவத்தில் மழை பெஞ்சிடுச்சு. சூட்டோடம்புக்காரரு இந்த மாதிரி அடிக்கடி வச்சு குடிங்க. அவி தான் குடிக்க வேணுங்கிறதில்ல, எல்லாருமே வச்சு குடிக்கலாம். சூட்டை தணிக்கி, உடம்பு நல்ல வலிமையை கொடுக்கும், எலும்பு நல்ல ஊக்கமாக இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்லது இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கம்பு, சோளம், தினை, பாசிப்பயிறு, ஆரியம், 5 தானியம், இது 5 சாமானமே உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். சூடு பிடிக்காது, நல்ல குளிர்ச்சி கொடுக்கும். பசங்க பிள்ளைங்க நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. நோவு எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், நோவு நொடி வராது. இந்த மாதிரி சாப்பிடுங்க. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா பாயாசம் காய்ச்சிக்கலாம், கூழ் காய்ச்சி குடிக்கலாம், கஞ்சி வச்சு குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு விதமாக வச்சு குடிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தாலும் ஒவ்வொரு தமளாக குடித்தா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளவையா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி சுடு தண்ணி வச்சு காப்பி வைக்கிற மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஆற்றி குடிக்கலாம். சர்க்கரை போட்டு நல்லா இருக்கும். வாங்க சுத்தம் பண்ணிக்கலாம். தினம் ஒரு கப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் நாம் சுத்தம் பண்ணிக்கலாம். கம்பு ஒரு கப்பு அதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இது அரிசி கம்பு. அரிசி கம்புங்கிறது இப்படித்தான் சிறுமணியாக இருக்கும். முட்டை கம்புங்கிறது மொட்டாக இருக்கும். அஞ்சு தானியத்தையும் இதே மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். ஆனால் மிஷினில் அடிக்கிறான், இருந்தாலும் மண் இருக்குமில்ல. ஆரி ஒரு கப்பு, சின்ன வெல்லம் சோளம் ஒரு கப்பு,
ஒரு 3/4 கப்பு பாசிப்பருப்பு, பாப்பா அடுப்பத்தாயே அப்படியே இருக்குது. இதில் கொட்டின ஆற மாட்டேங்குது. மரத்தலையை கொட்டலாம். அடுப்பும் பற்ற வச்சாச்சு, தானியமும் சுத்தம் பண்ணியாச்சு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 3/4 கப்பு பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு 1/2 கப்பு போட்டிங்கன்னா கூட போதும். நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாசிப்பயிறு நல்லா உருண்டு போயிடணும். வறுபட்டு போனால் நல்லா மணக்கும். நல்லா சிவக்குது, நல்லா மணக்குது. எடுக்கணே போதும். நல்லா மணக்கு. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். 1 கப்பு சின்ன வெள்ளை சோளம் 2 பிட்டை வறுத்துக்கலாம். சோளம் நல்லா பொரியணும். நல்லா நமுத்து போச்சு. மழை பெய்ஞ்சதுனால அடுப்பு சட்டும் எரிய மாட்டேங்குது. நல்லா சோளம் பொரிஞ்சிக்கணும். நல்லா மல்லிகைப்பூ வாட்டு பொரிஞ்சிக்கிடுச்சு. எடுக்கண்ணே. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற சோளத்தையும் பறிச்சுக்கலாம். நல்லா இப்படி பொரிஞ்சு போயிட வேணும். எடுக்கண்ணே. கம்பு 1 கப்பு 2 பிட்டை வறுத்துக்கலாம். சலோ இந்தாய். கம்பு பாரு நல்லா பொரியுது பாரு. இந்த அளவுக்கு பொரிய வேணும். இதுக்கு மேலே விட்டால் கறி போயிடும். மிச்சம் இருக்கிற கம்பையும் கொட்டிக்கலாம். கம்பு இப்போ தான் பொரியறதுக்கு ஆரம்பிக்குது. மழை எடுத்துக்கலாம். ஆரியே 1 கப்பு. இதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கருது இதுக்கு மேலே எடுத்துக்கலாம். நல்லா பொரியுது. கருவக்கூடாது. எடுக்கண்ணே. மிச்சம் இருக்கிற ஆரியத்தையும் கொட்டி எடுத்துக்கலாம். கலர் மாறாத வறுத்துக்கணும். 1 கப்பு தானே. இதே 2 பிட்டை வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சா போதும். கலர் மாதிரி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிற தண்ணியுமே அதே மாதிரி கொட்டி எடுத்துக்கலாம். எடுக்கண்ணே. இப்படி கலர் மாறாத வறுத்து எடுத்து கொட்டிக்கணும். நல்லா ஆட்டு கொஞ்சம் நேரம்.
எறும்புதே ஏறுது. நல்லா ஆறிக்கிடுச்சு. இதுக்கு மேலே அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச அப்படியே கும்பு கும்பு கும்புன்னு மணக்குது. இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தீங்கன்னா வர பிள்ளை சும்மாவா அழிதுனுக்கு. நாட்டு சக்கரை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்கன்னா நல்ல பிள்ளை நல்லா விரும்பி சாப்பிடும். அந்த சத்து மாவு வாங்கலாம், இந்த சத்து மாவு வாங்கலாங்கிறீங்க. இந்த மாதிரி அரைச்சி கொடுத்தா பிள்ளைகளுக்கு நல்ல சத்து. அரைக்கரைக்கு நல்லா கம்மகமாகவும் மணக்குதாயா? நல்லா மணக்குது. திங்களாமன்னு தோணுது. உருளைப்படை முடிஞ்சப்பட்டா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஈரமாக இருக்குது, உட்கார மாட்டேங்குது. வந்துடுது அப்படியே. அரைச்சாச்சு. அரைச்சாச்சு. தூக்கு. இந்த மனத்துக்கு எறும்பு பாரு எத்தனை வருதுன்னு. தக்காளி வேட்டு வச்சு எஞ்சியில இந்த மண் அரைச்சி வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சுக்கலாம். சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். ஒரு மூணு நெய் ஊற்றாமே. சரியா? நெய் சூடாகிட்டு. நெய் நல்லா சூடாக இருக்கிடுச்சு. ஒரு 40 திராட்சை நல்லா மொட்டு மொட்டாக பறிச்சுக்கணும். இதே எடுத்துக்கலாம். கொட்டை நெய் நம்ம சூடாகிடுச்சு. 40 முந்திரி பருப்பு. இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். கலர் எடுக்கணும். இது நல்லா சவக்கவே எடுத்துக்கலாம். வைசாமி சரியா? நெய்லேயே தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்றரை செம்பு தண்ணி. நல்லா தண்ணி கறிக்கிட்டு 4 ஏலக்காய் பொடி பண்ணிட்டா. சரியா?
அதுதான் ஏலக்காய் பொடி பண்ணிட்டு கொண்ட வந்துட்டு சாமி. நல்லா தண்ணி கொதிக்கிட்டு அதுக்குள்ள மாவு கொட்டி கரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்ச மாவில் கச்சதமாக 1 கப்பு போட்டுக்கலாம். ஒரு கப்பு மாவு தண்ணி கொண்டாங்க தண்ணி கரைச்சி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். அப்படியே போட்டால் கட்டி பிடிச்சிக்கலாம். மாவு போட்டால் கட்டி பிடிச்சிக்கங்கண்ணே. சரி சரி சுடு தண்ணி ஊற்றி கரைச்சாலும் கட்டி பிடிச்சிக்கேன். சுடு தண்ணி ஊற்றி கரைக்கணும். சரி சரி ஓய் சோரா வாங்கி அம்மா எங்க அதே போதுமா? நல்லா இப்படி கரைச்சிக்கணும். இப்போ தான் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. நல்லா கொதிக்குது தண்ணி, நல்லா சலசலன்னு கொதிக்குது. இதுக்கு மேலே கரைச்சி வச்சா மாவு ஊற்றிக்கலாம். நல்லா கிளற வேணும். ஆமாம், நான் தண்ணி கரைச்சி வச்சா மாவு ஊற்றுறேன். நல்லா கட்டி பிடிக்காத கிளற வேணும். சரியா கிளறிட்டு சரியா நல்லா கொதிச்சு வேகணும். நல்லா வேகணும். கொதிச்சு தளபல கொதிக்கணும். கிளறானே அடி பிடிக்க அப்பப்போ கிளறிக்கணும். சரியா இல்லை அடி பிடிக்கலையே? பிடிக்கல. இல்லை இல்லை குழ நானாவே அடி பிடிக்க ஆரம்பிக்கும். தண்ணியே கடிக்கும் அடி பிடிக்கல. கம்மிடுற தண்ணி இல்லாத நல்லா கொதிச்சு வேகுது. நல்லா மணக்குது. இதுக்கு மேலே சேமியாவை போட்டுக்கலாம். 100 கிராம் சேமியா 2ஆக முறிச்சு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு அலாசி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி அலாசி போட்டுக்கலாம். சேமியா போட்டு சேமியா நல்லா வேகட்டு. அடியெல்லாம் பிடிக்கலையா? சீரக்காய் நல்லா கொதிக்கிட்டு கிளறி விடு. நல்லா கொதிச்சு வேகுது. இதுக்கு மேலே அரைச்சி வச்ச ஏலக்காய் தூளை போட்டுக்கலாம். நல்லா மணக்குது பாரு. ஏலக்காயை போட்டு நல்லா கொதிச்சு வேகுது. இந்த மாதிரி வேகணும். இதுக்கு மேலே சர்க்கரை போட்டுக்கலாம். நீ தேவையில்லை அளவுக்கு போட்டுக்குங்க. நான் 1.5 கப்பு, 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு நாட்டு சர்க்கரை பாயாசம் போட்டுக்கலாம். அப்புறம் கஞ்சி பாயாசம் குடிச்சிட்டு அப்புறம் கஞ்சி குடிப்போம். சர்க்கரை போட்டு சர்க்கரை நல்லா வேகணும். கொதிச்சு வலிக்கிட்டு போயிருக்கு. என்ன அதான் புழுவோட்டம் வலிக்கிட்டு போகுது. நெஞ்சத்தில் விட்டு ஊச்சியராக வந்தீங்கன்னா பிடிச்சிட்டு வந்துருங்க. பிடிச்சிட்டேன்னு வச்சுட்டு இருந்துக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டு நல்லா கொதிச்சு வேகுது. சும்மா கமன்னு மணக்குது.
இப்பயே சாப்பிடலாம்னு தோணுது. கண்ணா ஆயா அந்த நெய் எடுத்தா ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றுக்கண்ணே. சரி ஆயா. போதும். சரி ஆயா. நெய் நல்லா உருவிட்டு நெய் ஊற்றி நல்லா கொதிச்சு போச்சு. இதுக்கு மேலே முந்திரி ஏதாவது போட்டுக்கலாம். இதுக்கு மேலே அரைக்கலாம். கண்ணை கருத்து தண்ணி எடுத்து இந்தா பெருமணி எடுத்து வந்தியா? இல்லையா? அதான் நகட்டக்குது. இறக்கண்ணே. சரியா? கொட்டி பாங்க கொட்டி வச்சுக்கலாம். இது பின்னாடி காய்ச்சிக்கலாம். சரி செம்பரத்தில் போட்டு மூடி வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு சும்மா சர்க்கரை போட்டு கொடுத்தா கூட தின்னுக்குங்க. எப்படி மணக்குதுன்னு பாரு. உட்காருக்கு சாமி. நல்லா வரிசையாக உட்காருங்க. உடம்ப சூட்டை குறைக்கிற தானியம் 5 வகையான தானி பாயாசம் அடி வாங்க சாப்பிடலாம். பாயாசம் என்ன மனம் மணக்குது பாரு. சுடுது சுடுது. இல்லை வேறு எப்படி விரும்பி சாப்பிட்றாங்கண்ணே. சேமியா அது பிடிக்கிட்டு போகுதா? நானும் சேமியா திங்க தெரியாது தண்ணியாக ஊற்றுறேன். நானும் அப்படியே குடிக்கிறேன். ஆடி குடிச்சிட்டாமே சேமிக்க போட்டா அதோட போகுதுல பிடிங்கிட்டு அதை போகுதுல அதான் நல்ல பாம்பாட்டா. இந்த பொண்ணு சேமியா பிடிக்கிட்டு போகுது. நானும் அப்படியே குடிக்கிறேன்.